அந்த சமயத்தில் ஸ்லேவ் சிஸ்டத்தை எல்லா வகைகளுக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை ஒழிக்கிறது தடை போட்டது வந்துட்டு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பலராலும் அதை நம்ப முடியாது. ஏன்னா 10 வயசு ஒரு பெண் குழந்தை ஆணாகவும் 10 வயசு ஆண் குழந்தை வந்து பெண்ணாகவும் மாற ஆப்ரேஷன் செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு கேவலமான சட்டங்கள் வந்து அமெரிக்காவோட ஜனநாயக கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான சில ஸ்டேட்ஸில் இருக்குது. ஜெயிக்கிறவன் எல்லா சீட்டுகளையும் எடுத்துப்பான் அப்படின்ற ஒரு கேவலமான சிஸ்டம் அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்குது. ஒரு சின்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தணும்னா கூட ஒரு முழு மாநிலத்தையே அவங்க வந்து ஜெயிக்கணும். இது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3வது 4வது கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகள் கூட அமெரிக்காவில் இருக்குது. அதையெல்லாம் ஆனால் பூத கண்ணாடி வச்சு தான் நீங்கள் வந்து தேடணும். அந்தளவுக்கு வந்து சின்ன சின்ன கட்சிகள். இந்த ராபர்ட் கென்னடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிரபலமாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதியான ஜான் எஃப் கென்னடியோட அண்ணன் பையன். அமெரிக்காவில் நடக்கிற ஜனாதிபதி தேர்தல் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஆச்சரியமான ஒரு தேர்தல் முறை. அமெரிக்கா எப்படி 2 கட்சி அமைப்பாக மாறிச்சு? ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, டெமோக்ராட் பார்ட்டி, இந்த 2 அரசியல் கட்சிகள் மட்டுமே தான் அமெரிக்காவில் இருக்கா? மற்ற கட்சிகளோட பேர் என்ன? அமெரிக்க தேர்தல் வரலாறில் ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட் இந்த 2 அரசியல் கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சினா ஆட்சியில் இருந்திருக்காங்களா? 3வது பெரிய சக்தியாக சமீப காலங்களில் யாருன்னா இந்த 2 அரசியல் கட்சிகளுக்கு சவால் விட்டுருக்காங்களா? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வீடியோ சீரீஸில் இந்த 2வது எபிசோடில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் கணேஷ் அருணாடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம், புவிசார் அரசியலை ஆழமாக அலசுகிற முதல் தமிழ் சேனல். ட்ரம்ப் நின்று ஜெயிச்ச ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு சொல்லப்படுற குடியரசுக் கட்சி பற்றி முதல்ல பார்ப்போம். குடியரசுக் கட்சி 1854 தொடங்கப்பட்டது. இந்த கட்சியை GOP அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி. இந்த கட்சி ஆப்பிரிக்க அடிமை அமைப்புன்னு சொல்லப்படுற ஸ்லேவ் சிஸ்டத்தை ஒழிச்சதில் பெரிய ஒரு பங்கு வந்து வகிச்சுது. அந்த சமயத்தில் ஸ்லேவ் சிஸ்டத்தை எல்லா வகைகளுக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை ஒழிக்கிறது தடை போட்டது வந்துட்டு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பலராலும் அதை நம்ப முடியாது. ஏன்னா ஜனநாயக கட்சி சார்பாக தான் பாராக் ஒபாமா நின்று வெற்றி பெற்றார் அப்படின்றது இப்போ நம்ம சொல்லி ஆகணும். அதனால் வந்துட்டு இது நம்புறது வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னா, குடியரசுக் கட்சி தான் சுதந்திரம், ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையீடு இல்லாத அரசாங்கம், இதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கைன்னு சொல்லலாம். அதாவது குடியரசுக் கட்சியோட அடிப்படை கொள்கை அப்படின்றது இந்த ஃப்ரீடம், அப்புறம் வந்துட்டு அரசாங்கத்தினோட பல தலையீடு வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட வந்து கொள்கை. இன்றைக்கி குடியரசுக் கட்சி அப்படின்னு சொன்னாலே கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழமைவாத கொள்கைகள் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வலுவான தேசிய பாதுகாப்பு, பிஸ்னஸில் பெரிய அரசாங்க தலையீடு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து அவங்களோட இன்னும் மற்ற வந்து கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடியரசுக் கட்சியில் நின்று ஜெயித்த பிரபலமான ஜனாதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன், தியோடர் ரூஸ்வெல்ட், ட்வைட் ஐசனோவர், ரிச்சர்ட் நிக்சன், ரொனால்ட் ரேகன், ஜார்ஜ் புஷ், அப்புறம் ஜார்ஜ் புஷோட மகன் ஜார்ஜ் W. புஷ், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ இவங்களாம் வந்து சில ரொம்ப பிரபலமான சில ஜனாதிபதிகள். நிறைய ஜனாதிபதிகள் இருக்காங்க. இப்போ கமலா ஹாரிஸ் நின்று தோற்று போன டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பற்றி கொஞ்சமாக வந்துட்டு பார்ப்போம். ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லப்படுற டெமோக்ராட்டிக் பார்ட்டி 1828 தொடங்கப்பட்டது. இது வந்து GOPன்னு சொல்லப்படுற ரிப்பப்ளிக்கனோட கொஞ்சம் பழசு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே ஆக்டிவாக இருக்கிற மிகவும் பழமையான கட்சி தான் ஜனநாயக கட்சி. தொழிலாளர்கள், அப்புறம் வந்து ப்ராக்ரஸிவ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள், மக்கள், இவங்க தான் வந்துட்டு இவங்களுடைய பேஸ். இப்போ வந்து சமீப காலங்களில் கருப்பர்கள் கூட இவங்களோட பேஸ், ஹிஸ்பானிக்ஸ் வந்து இவங்களோட பேஸ். அதாவது சிறுபான்மையினர் எல்லாருமே வந்துட்டு அதிகப்படியாக வந்து ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு பாங்கை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். கூட்டாட்சி அரசாங்கம், சமூக நலத்திட்டங்கள், அதாவது சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் வந்து ஹெல்த் கேர், கல்வி, சோஷியல் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் வந்து ஜனநாயக கட்சியோட சில கொள்கைகளாக வந்துட்டு இருக்குது. இவங்க தான் இந்த கட்சியோட அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இல்லை, பெரியவே கிரிட்டிசிசம் வேண்டிங்கன்னா, இவங்களோட அந்த ப்ரோக்ரஸிவ் வேல்யூஸ் எந்த அளவுக்கு சோ கால் ப்ரோக்ரஸிவ்னா, பெற்றவங்க அனுமதி கூட இல்லாமல் 10 வயசு ஒரு பெண் குழந்தை ஆணாகவும் 10 வயசு ஆண் குழந்தை வந்து பெண்ணாகவும் மாற ஆப்ரேஷன் செஞ்சுக்க முடியும். இது வந்து சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து தான் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு வெற்றி பெற்றார். இதெல்லாம் ஓகேசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குருட்டாம்போக்கான ஒரு ப்ரோக்ரஸிவ் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஜனநாயக கட்சி வந்துட்டு தூக்கி பிடிச்சிது. இதுவும் வந்துட்டு இப்போ ஜனநாயக கட்சி தோற்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரியான ஒரு கேவலமான சட்டங்கள் வந்து அமெரிக்காவோட ஜனநாயக கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான சில ஸ்டேட்ஸில் இருக்குது.
இந்த கட்சியில் நின்று ஜெயித்த பிரபலமான ஜனாதிபதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உட்ரோ வில்சன், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், ஜான் எஃப் கெனடி, ஜிம்மி கார்ட்டர், பில் கிளின்டன், பாரக் ஒபாமா, இப்போ தோற்றுப்போன மிக மோசமான ஜனாதிபதியான ஜோ பைடன். அமெரிக்க வரலாறு முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள் தான் பெரும்பாலும் மாறி மாறி வந்திருக்கு. ஆனால் இந்த 2 கட்சி மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வருது இல்லையா? அது ஏன்றதை பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதிலாக வின்னர்ஸ் டேக்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லப்படுற ஜெயிக்கிறவன் எல்லா சீட்டுகளையும் எடுத்துப்பான் அப்படின்ற ஒரு கேவலமான சிஸ்டம் அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்குது. அது என்ன வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டம், அதை பற்றி முழுசாக அடுத்த எபிசோடில் விளக்கமாக சொல்கிறேன். அந்த வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டம் வந்து தெரிஞ்சிக்கல அப்படின்னா அமெரிக்காவில் எப்படி வந்து ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்ற ஒரு அடிப்படையான இது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வீடியோ சீரீஸில் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து அடுத்த எபிசோடில் இருக்க போது அது தவறாமல் வந்து பாருங்கள். ஆனால் இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டம் இருக்கிறதால தான் சின்ன கட்சிகள் வளரவும் இந்த 2 கட்சிகளுக்கு சவால் விட முடியாத அளவுக்கு கஷ்டமான நிலைமையும் நிலவுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தணும்னா கூட ஒரு முழு மாநிலத்தையே அவங்க வந்து ஜெயிக்கணும். இது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப குழப்பமாக இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் இன்னொரு சில நாட்கள்லேயே அந்த அடுத்த எபிசோடில் போடுறேன். அந்த அடுத்த எபிசோடில் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரியும். சரி, இப்போ அதே கேள்விக்கு வரும். இந்த 2 கட்சிகள் தவிர அமெரிக்காவில் வேறு கட்சிகள் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அமெரிக்காவில் இருக்கிற 3வது பெரிய கட்சியாக லிபர்டேரியன் கட்சியை வந்து சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கை முறை, பொருளாதாரம் இந்த 2லையும் குறைந்தபட்ச அரசாங்க தலையீடு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத இவங்களோட பிரதானமான கொள்கை. 2016 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கேரி ஜான்சன் அப்படின்றவர் ஜனாதிபதியாக நின்னார். அது நமக்கு எல்லாம் நாம எல்லாம் என்ன நினச்சிட்டு போனாக்கா 2 பேர் தான் அங்கே ஜனாதிபதியாக நிற்கிறாங்க அப்படின்னு. அது உண்மை இல்லை, பல பேர் ஜனாதிபதியாக நிற்கிறாங்க. ஆனால் இந்த 2 ஜனநாயக கட்சி குடியரசு கட்சி மட்டுமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் 90% ஓட்டை வந்துட்டு வாங்கிடுவாங்க. அதனால் வந்துட்டு 2 பேர் மட்டுமே தான் நிற்கிறதா நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. இப்போ இந்த 2000 மறுபடியும் இதுக்கே வரணும்னாக்கா 2016 நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் கேரி ஜான்சன் 40 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்ஸ் வாங்கினார். இது அந்த கட்சியோட வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த கட்சினா லிபர்டேரியன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற கட்சி. இது வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக சொல்லலாம். அடுத்தது புகழ்பெற்ற கட்சினா அது வந்து க்ரீன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்சி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் அதிகமாக கவனம் செலுத்துது. அப்புறம் சமூக நீதி, இக்கலாஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை இதுக்கெல்லாம் வந்துட்டு வாதாடுறாங்க. இந்த கட்சியும் லிபர்டேரியன் கட்சியும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருப்பாங்க. அதாவது குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி அளவுக்கு ரொம்ப பெரிய கட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்கெல்லாம் வந்துட்டு அது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக வந்துட்டு வாக்குகளை வந்துட்டு வாங்கக்கூடிய கட்சிகளாக இருக்காங்க. இந்த 3வது 4வது கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகள் கூட அமெரிக்காவில் இருக்குது. அதையெல்லாம் ஆனால் பூத கண்ணாடி வச்சு தான் நீங்கள் வந்து தேடணும். அந்தளவுக்கு வந்து சின்ன சின்ன கட்சிகள். அதில் ஜனாதிபதி தேர்தலில் கேண்டிடேட்ஸில் இறக்குற குட்டி கட்சிகள் கூட இருக்குது. அதெல்லாம் சில கட்சிகளோட பேர்களை பார்ப்போம். அமெரிக்கன் சாலிடாரிட்டி பார்ட்டி, அப்ரூவல் ஓட்டிங் பார்ட்டி, கான்ஸ்டியூஷன் பார்ட்டி, இண்டிபெண்டன்ட் அமெரிக்கன் பார்ட்டி, ப்ரொஹிபிஷன் பார்ட்டி, பார்ட்டி ஃபார் சோஷலிசம் அண்ட் லிபரேஷன், சோஷலிஸ்ட் ஈக்வாலிட்டி பார்ட்டி, சோஷலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, சோஷலிஸ்ட் பார்ட்டி யூஎஸ்ஏ, இப்படிலாம் வந்து சில கட்சிகள்லாம் இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஜனாதிபதி தேர்தலில் நிற்கும். அவங்க வேட்பாளர்கள் வந்துட்டு கொடுப்பாங்க. எல்லா மாநிலங்களுமே இவங்க வந்து நிற்பாங்களா அப்படின்னா அதில் வந்து சந்தேகம் இருக்குது. எல்லா மாநிலங்களும் அனுமதி பெறணும். இந்த மாதிரி அந்த அனுமதி பெறணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரொசீஜரு. இதையெல்லாமும் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்ப்போம். இப்போது இன்னொரு கட்சியும் வந்துட்டு ஒரு ஃப்ரேயில் இருந்தது. அது என்ன கட்சி அப்படின்னாக்கா நேச்சுரல் லா பார்ட்டி. இந்த கட்சியோட தலைவராக ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து போட்டிட்டார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுறதா அறிவித்து எல்லா மாநிலங்களும் அப்ளை பண்ணார். ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணுறாரு, தான் வந்து போட்டியிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனாலும் கூட சில மாநிலங்களில் அவருடைய பெயர் பட்டியல் ஜனாதிபதி கேண்டிடேட்டாக அந்த பேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சீட்டில் வந்துட்டு இன்னும் இருந்துச்சு. ஓகே, இந்த ராபர்ட் கென்னடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதியான ஜான் எஃப் கென்னடியோட அண்ணன் பையன். இப்போ இந்த ராபர்ட் எஃப் கென்னடி தான் இனி வர காலத்தில் ட்ரம்ப் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ட்ரம்ப்போட அமைச்சரவையில் ஹெல்த் கேர் செக்ரட்டரி, அதாவது சுகாதார அமைச்சருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பொறுப்பை வகிக்க போகிறார். சரி, வேறு எந்த கட்சியாவது குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் சவால் விடுற அளவுக்கு நெருங்கி வந்தாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஒரே ஒரு முறை இது நடந்தது.
1912 ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் தலைமையிலான முற்போக்கு கட்சி இந்த சவாலை சந்தித்தது. தியோடர் ரூஸ்வெல்ட் ஏற்கனவே இருந்த குடியரசுக் கட்சியோட வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணி ஜனநாயக கட்சியை ஜெயிக்க விட்டுட்டார். அந்த சமயத்தில் ரொம்ப புகழ்பெற்ற தலைவராக தியோடர் ரூஸ்வெல்ட் இருந்தாலும் கூட நீண்ட காலத்துக்கு அவரோட கட்சியை அவரால் தக்க வைக்க முடியலை. உள்ளபடியே 2 பெரிய கட்சிகளான குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் திரும்பவும் டாமினன்ட் பார்ட்டிகளாக மறுபடியும் அந்த சிஸ்டத்தில் உருமாறி போச்சு. அதே மாதிரி 2000 அதாவது 2000 இயரில் நடந்த அந்த தேர்தலில் க்ரீன் பார்ட்டி வேட்பாளராக போட்டியிட்ட ரால்ஃப் நாடர் ஃப்ளோரிடாவில் போதுமான வாக்குகளை வாங்கி ஜனநாயக கட்சி வேட்பாளரான அல்கோரோட ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வர்றதுக்கு அவர் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டார். இன்னொரு முறை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் 3ஆவதாக ஒரு கட்சி இல்லாமல் ஒரு சுயேட்சையாக ஒரு தனியே ஒரு மனுஷனாக நின்ன ஒரு ஆள் ஜனாதிபதி வேட்பாளராக நின்னார். அவர் பேர் ராஸ் பெரோ. இவர் நின்று 3ஆவது இடத்த பிடிச்சார். பிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த லிபர்டேரியன் க்ரீன் பார்ட்டிலாம் பார்த்திங்கன்னா 0.0, 0.3, 0.2% இவ்வளோ தான் ஓக்குவாங்க. ஆனால் இவர் 19% வாக்குகள் வாங்கினார். ஆனால் எந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டையும் இவர் வாங்கலை. இதில் தான் வின்னர் டேக்ஸ் ஆல் எல்லாமே வருது. இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்ப்போம். இதனால தான் 3ஆம் தரப்பு வேட்பாளர்கள் ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட அடுத்த எபிசோடில் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அது ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி ஜெயிச்சு வர்றாங்க, எப்படி அமெரிக்க தேர்தல் முறை இயங்குது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்கும். இதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இதில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ நடந்து முடிஞ்ச இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் எப்படி வெற்றி பெற்றார், எங்கெல்லாம் வெற்றி பெற்றார், எப்படி அவரால் இந்த 270+ அந்த அறுதி பெரும்பான்மை பெற முடிஞ்சது அப்படின்றத ஒரு உதாரணமாக எடுத்து வச்சு நம்ம அலசி நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். அதில் ரொம்ப தெளிவாக இந்த சிஸ்டம் எப்படி அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது, இந்த தேர்தல் முறை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம பார்ப்போம். இதை நம்ம பார்க்கும்போது தான் அமெரிக்க தேர்தல் முறை எப்படி ஒரு ஃபன்னியான ஒரு தேர்தல் முறை அப்படின்றதும் சில விஷயங்களை முழுசாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறதா மிஸ்டர் உலகம் சேனல். ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.